வணக்கம். இன்னைக்கு பிரெயின் கண்டிஷனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. உதாரணத்துக்கு நான் காஃபி சாப்பிட்டேன்னா எனக்கு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நான் சிகரெட் குடித்தேன்னா ரெஸ்ட் ரூம் போனேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்படின்னு நம்ம என்னெல்லாம் உடம்புல டியூன் பண்ணி ஒரு ஆஃப்டர் ஈவெண்ட், அதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதனால் இன்னொரு விஷயம் நடக்குது. ஸோ ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்னு வச்சுக்கோங்க. அப்படி நடக்குதுன்னா அதை பேர் கண்டிஷனிங்னு சொல்கிறோம். எனக்கு தலை வலிச்சா நான் காப்பி குடித்தா எனக்கு சரியாயிடும். எனக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போ நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். நான் ரொம்ப பிஸியாக நிறைய உடல் உழைப்பெல்லாம் பண்ணேன்னா கட்டிங் சாப்பிட்டேன்னா எனக்கு உடம்பு வலி போயிடும். இது எல்லாமே கண்டிஷனிங். ஸோ இந்த கண்டிஷனிங்கை ரீகண்டிஷனிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம சில விஷயங்கள் பண்ண முடியும். இது பேர் நியூரலாஜிக்கல் ரீகண்டிஷனிங் சொல்கிறோம். உங்கள் நரம்பும் தசையும் நம்பின உடனே அது அப்படி இல்லைப்பா, இப்படி பண்ணி சரி பண்ணிக்கலான்னு சாய்ஸ் இருக்குது. இப்போ முதல் இல்லையா ஒரு காஃபி குடிக்கிற பழக்கத்துக்கு வரலாம், டீ குடிக்கிற பழக்கத்துக்கு வரலாம். காஃபி டீன்றது யோக தத்துவப்படி நரம்பு ஊக்கம்னு சொல்கிறோம். உங்கள் நரம்பை நீங்கள் டியூன் பண்ணி உங்கள் பசியை தள்ளி போடுறது தான் காஃபி டீ தேவைப்படுது. ஸோ நீங்கள் காஃபி டீ குடிக்கிற பெரும்பான்மையை பாருங்கள், அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பிஸ்னஸ் தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு சாப்பிடணுன்றது தடையாக இருக்குன்றதுக்காக ஒரு டீயோ காஃபியோ குடிச்சா அந்த டயத்தை நகர்த்தி பிஸ்னஸை பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா போய் சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துருச்சு, பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க டைஜஷன் பவர் கம்மியாகிட்டே வரும். அவங்க ஓவரால் நர்வஸ் சிஸ்டத்துடைய பவர் கம்மியாகிட்டே வரும். ஓவராலாக இப்படி அவங்க பல வருஷம் பண்ணுறப்ப ஓவரால் உடம்புடைய ஃபிசியலாஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்கிறோம். உங்கள் உறுப்பு கெடும், உங்களுடைய ஜீரணத்தன்மை கம்மியாக இருக்கும், உங்கள் நியூரலாஜிக்கல் என்டியூரன்ஸ் கம்மியாகும், நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம். இல்லை நீங்கள் இன்னும் அதிகமாக அந்த டீயை சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு டோசேஜ் தேவைப்படலாம். இதே தான் உங்களுக்கு ஆல்கஹால் ஆஸ்பெக்டும். ஏதோ உடம்பு டயர்டாக இருக்குன்னு குடிக்க ஆரம்பித்தவங்க, குடித்தா நல்லா இருக்குன்னு குட் ஃபீலுக்கு போய் குடின்றதை அவங்க விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நரம்பு டியூன் ஆகிடும். அதனால தான் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது. ஸோ இப்போது இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம சாப்பிட்டு எனர்ஜி வந்தால் அது நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு எனர்ஜி ஒர்க் ஆகுது. நீங்கள் நுரையீரலை ப்ராப்பராக சார்ஜ் பண்ணி லங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டாவது உங்களுக்கு இன்னொரு எனர்ஜி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ சாப்பாடு கம்மியாக தான் தேவைப்படும். அப்போ நீங்கள் 2 எனர்ஜி சிஸ்டம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு காஃபியோ டீயோ தேவைப்படாது. அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படாதுன்னா, ஒரு ஒரு பான் பராக்கோ, ஒரு பாக்கோ, ஒரு ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங்கோ உங்கள் உடலில் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயம் தேவைப்படாது. அவங்க உடம்புலேயே அந்த எனர்ஜி இருக்கும். இதை தான் நாங்கள் ரீகண்டிஷனிங் சொல்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் தூக்கமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தாட் ப்ராசஸ் கூடிய ஒருத்தர். அவருக்கு தூக்க மாத்திரையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ப்ராப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் மாடியூல், ரிலாக்ஸேஷன் மாடியூல், மசில் ரிலாக்ஸேஷன், மசில் ரிலீஸு, இதெல்லாம் செல்ஃப் ரிலீஸ் டெக்னிக்லாம் கொடுக்க கொடுக்க அவருடைய உடல் தூக்க மாத்திரைக்கு டிபெண்ட்டாக இருந்ததுலேருந்து மாறி உடலில் நேச்சுரலாகவே தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிது. இதை தான் டோபமைன் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மருத்துவர்கள் பல தரப்பட்ட பயிற்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை பண்ணால் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இல்லையா, அது ஏன்னா அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. ஸோ பயிற்சி பண்ணாலும் டோபமைன் ரிலீஸ் ஆகும், நீங்கள் சரக்கு அடித்தாலும் டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஆனால் சரக்கு அடித்தா என்ன நடக்கும்னா, உங்கள் லிவர் கெட்டு போகும், உங்களுடைய ஜீரண மண்டலம் கெட்டு போகும், உங்கள் உடம்பு ரொம்ப நாள் வாழாது. ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா அது நேச்சுரலாகவே செக்ரீட் ஆகும். இதை தான் குட் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ குட் ஹார்மோன்ஸை நீங்கள் இயற்கையாக செக்ரீட் பண்ண வச்சிங்கன்னா ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரியான கண்டிஷனிங் பழக்க வழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையாக மாட்டீங்க. வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லாமலும் இருந்துக்கலாம். அப்படி இருக்கிறதுன்றது ஒரு உயர்வான ஃப்ரீடம் லிபரேஷன் ஸ்டேட் அது. அப்போ உங்களுக்கு எதை பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அது பண்ணுறனால உடம்புல என்ன மாற்றம் வருதுன்ற அந்த கெமிக்கல் சேஞ்ச் பற்றி புரியும். அப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ ஒன்றுக்கு அடிக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இது பேர் தான் ரீகண்டிஷனிங் சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்பை பற்றி என்னன்றதை நீங்கள் எதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் ரீகண்டிஷனிங் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ப்ராப்பரான ஒரு மென்டர்ஷிப்பில் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணால் வெளியே வந்துடலாம். இது ரொம்ப பாசிபிள் தான். ஸோ கண்டிஷனிங், ரீகண்டிஷனிங் இதை நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை உங்களை யோசித்து ஒவ்வொன்றா ஒன்றுலேருந்து நீங்கள் வெளியே வர பாருங்கள். நன்றி, வணக்கம்.